ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். சங்கீதம் 91:10-11. இது வல்லமையுள்ள வசனங்கள், சுருக்கமான சிந்தனைகள். ஜான் பேட்டன் சொல்லிட்டு ஒரு மிஷனரி இருந்தார். அவர் நியூ ஹெப்ரிடைஸ் தீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவுல அவர் மிஷனரியா போனார். அங்க அவங்களுக்குன்னு ஒரு மிஷன் ஸ்டேஷன்லாம் ரெடி பண்ணிட்டு அவரும் அவர் மனைவி இருந்தாங்க. அந்த தீவுல பாத்தீங்கன்னா பழங்குடி மக்கள் இருந்தாங்க. அதுல ஒரு ட்ரைப், அதுல இருக்க ஒரு ஜாதி மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு எகேன்ஸ்ட், அவங்களுக்கு யாருமே அந்த மாதிரி தீவுல எல்லாம் பண்றது, இயேசு பத்தி சொல்றதோ எல்லாம் பிடிக்காதா. அவங்க தனக்குன்னு ஒரு குரூப் வச்சிருப்பாங்க. அந்த குரூப் வச்சுக்கிட்டு அதை பாதுகாக்கிறதுக்கு, அந்த ட்ரைபை பாதுகாக்கிறதுக்கு அவங்க எல்லா வேலையும் செய்வாங்க. அப்ப இது வெளியில இருந்து ஒரு ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு உடனே அவங்க அதை ஒரு த்ரெட்டா நினைச்சாங்க. அவங்களுக்கு அச்சுறுத்தலா இருந்திருக்கு. அதனால எப்படியாவது இந்த பேட்டர்னும் அவங்க குடும்பத்தையும் அவங்க நிறுவன அந்த ஸ்டேஷன் எல்லாத்தையுமே எரிச்சிடணும், இவங்களெல்லாம் கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஹோல் எல்லாருமே, அந்த ஜாதி மக்கள் எல்லாருமே பயங்கரமான ஆயுதங்களோட வராங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஜான் பேட்டனும் அவர் மனைவியும் அன்னைக்கு ராத்திரி பயங்கரமா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. கர்த்தாவே எங்களை காப்பாத்துங்க, நாங்க உம்முடைய ஊழியத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் பூட்டிக்கிட்டாங்க, கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நைட் எல்லாம் ஒண்ணுமே ஆகல. அடுத்த நாள் காலையில பார்த்தா இவங்க எட்டி பாக்குறாங்க, அந்த ஜனங்கள் எல்லாம் கிளம்பி போறாங்க. யாருமே ஒண்ணும் பண்ணல, அவங்க பாட்டுக்கு கிளம்பி போறத பாக்குறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க தன்னோட ஊழியத்தை அங்க செய்யறாங்க, தொடர்ந்து செய்யறாங்க. அந்த மக்களை போய் சந்திக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஒரு வருஷம் கழிச்சு அந்த ட்ரைபோட தலைவன், அந்த சீஃப் அவர் ரட்சிக்கப்படுறாரு. ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவெல்லாம் ஏத்துக்கொண்ட பிறகு இவர் போய் கேட்கிறாரு தைரியமா, அன்னைக்கு நீங்க எல்லாருமே வந்தீங்களே எங்களை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு, அன்னைக்கே நீங்க எங்களை கொலை பண்ணாம போனீங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொன்னாரு, நாங்க கொலை பண்ணணும்னு சரிதான், ஆனா நீங்க அத்தனை பேரை கூட்டி கொண்டு வைப்பீங்க எனக்கு தெரியாது. பளபளன்னு ஒரு ஆடையை போட்டுக்கிட்டு, ஒரு நீட்டு வாழை ஏந்திக்கிட்டு, உருவன பட்டயத்தோட நூற்றுக்கணக்கான நாட்கள் உங்க இடத்த சுத்தி, உங்க டென்ட்டை சுத்தி போறதை பார்த்தோம். உங்க ஸ்டேஷனை சுத்தி, அந்த மிஷன் ஸ்டேஷனை சுத்தி இருக்கிறத பார்த்தோம். அவங்கள பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு. நாங்க பயந்துட்டோம் அவங்கள பார்த்துட்டு. அதனாலதான் நாங்க உங்க மேல தாக்குதல் எதுவும் பண்ணாம காலையில வெடிகிற வரைக்கும் இருந்துட்டு நாங்க மெதுவா அங்க இருந்து வந்துட்டோம். எவ்வளவு நல்லவர் பாருங்க ஆண்டவர். அவருக்கு நல்லா புரிஞ்சு போச்சு பைட்டனுக்கு. ஆண்டவர் தான் அவர் தூதர்களை அனுப்பி உருவின பட்டயத்தோட தன்னை காத்துக்கு கொண்டாருன்னு சொல்லிட்டு, கர்த்தர் பாருங்க நம்ம கூட இருக்கிறார், எப்பவும் இருக்கிறார். அவர் தம் தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். யாரும் நமக்கு எகேன்ஸ்டா எதுவுமே செய்ய முடியாது. அந்த நம்பிக்கையோட நம்ம ஆண்டவர் வார்த்தையில விசுவாசிச்சு அவரை நம்ம பின்தொடர்ந்து போவோமா?